إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நாளன்று அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இன்னும் வர இருக்கக்கூடிய மக்கள் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் காரணமாக நாமெல்லாம் ஒரு தௌஹீத்வாதியாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு மட்டுமே சிரமணிந்து அந்த மிகப்பெரிய அருட்கொடையை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த அருட்கொடையில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அருட்கொடை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை விரிவாக்கி அதில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்ததுதான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இந்த தௌஹீதுடைய வெகுமதியை, நியாமத்துடைய அருட்கொடைய வெகுமதியை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தௌஹீதிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பை பற்றியான எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர், இந்த தௌஹீதுடைய சிறப்பை பற்றி, இதனுடைய வெகுமதியை பற்றி, நாளை மறுமை நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியை குறித்து ஒரு மனிதன் அறிந்திருக்க வேண்டுமானால் முதலாவதாக அந்த மனிதன் ஷிர்க்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்துடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால்
நிறைய பாவங்கள் உண்டு. விபச்சாரம், வட்டி, கொலை, கொள்ளை, மது, இது போன்ற நிறைய அநியாயங்கள், பாவங்கள் இருக்கிறது. ஆனால் பாவத்துடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் கண்ணியத்திற்குரியவர்களே, அதில் முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவது இந்த இணை வைப்பைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். அல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரிடம் பேச சொல்கிறார். குல் தஆலு அதுலு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பி ஷைஆ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். நபியே, நீங்கள் இந்த மக்களை அழைத்து பேசுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சில கட்டளைகளை இடுகிறார், சில விஷயங்களை தடை செய்கிறார். என்ன தெரியுமா? அதில் முதலாவது அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கவே கூடாது. ஏன்? அவன்தான் உங்களை படைத்தான். அல்லதி خلقك فسواك. தெளிவாகவும் துல்லியமாகவும் அவன்தான் உங்களை படைத்தான். உங்களுக்கு தேவையான அனைத்து அருட்கொடைகளையும் அவன்தான் கொடுத்தான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி பார்க்க முற்பட்டால் தோற்று போய் விடுவீர்கள். அந்த அளவுக்கு அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் வணங்குவதற்கு தகுதியான இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இந்த இணை வைப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 19வது அத்தியாயத்துடைய 90வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக உதாரணப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், கேளுங்கள். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர மின்ஹு வ தன்ஷக்குல் அர்த் வ தഖிருல் ஜிபால் ஹத்தா. தகாது ஸமாவாத், இவர்கள் இணை வைப்பதின் காரணமாக அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது. அன்தாவுலி ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்வதின் காரணமாக வானங்களும் பூமியும் வெடித்து விட பார்க்கிறது. அந்த அளவுக்கு கொடுமையான அநியாயத்தை தான் இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் அந்த பாவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படித்தானே? குல் யா இபாதி அல்லதி அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து பேசுகிறான் தன்னுடைய அடியானை. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அலா அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, என்னுடைய ரஹ்மத்தில், என்னுடைய மன்னிப்பில் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் நீங்கள் தௌபா செய்தால் அதை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்துடைய 116வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். ஐயுஷ்ரிகு பிஹி, அந்த இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய பாவம் அது மன்னிக்கப்படக்கூடிய பாவம் அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பகரமாக கற்களையோ சிலைகளையோ சிலுவைகளையோ தர்காவையோ பாம்பையோ பள்ளியையோ பெருச்சாளிகளையோ வணங்கிய நிலையில் ஒரு மனிதன் மரணம் அடைந்தான். அவன் தௌபா செய்யாமல் மரணம் அடைந்தான். அந்த நாளில் எழுப்பக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனிடத்தில் பேசுவான். ஓ மனிதனே, நீ எதை வணங்கிக் கொண்டிருந்தாயோ அதோ அதை பார், அதற்கு பின்பாக நீ சென்று விடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரை பார்த்து சொல்லி விடுவான். அந்த மனிதரை தூய்மைப்படுத்த மாட்டார். அந்த மனிதருக்கு சொர்க்கம் என்பது
ஹராமாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷிர்க் என்பது எப்படிப்பட்ட பாரதூரமான பாவம் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தௌஹீதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் அந்த தௌஹீதுடைய சிறப்பை பற்றி, நாளை மறுமை நாளில் மனிதர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அதில் தொழுகை நிலைநாட்டிய மக்களும் இருப்பார்கள். சுஜூதுடைய அடையாளத்தில் நரகத்தில் கிடப்பார்கள். தௌஹீத்வாதிகளும் இருப்பார்கள். இப்படி நிறைய மக்கள் நரகத்தில் தள்ளப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை கொடுப்பான். ஷஃபாஉல் மலாயிகா, வானவர்கள் அழைப்பு ஷஃபா செய்வார்கள், பரிந்துரை பேசுவார்கள். அதன் பேரில் நரகத்திலிருந்து சில மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஷஃபாஉல் அம்பியா, நபிமார்கள் ஷஃபா செய்வார்கள், சில மக்கள் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். ஷஃபாஉல் முஃமினூன், முஃமினான நல்லடியார்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக சகோதரர்களுக்காக பரிந்து பேசுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பான். பக்கிய ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வார், நீங்கள் எல்லாம் நரகத்திலிருந்து மக்களை விடுவித்தீர்கள், எனக்கு இன்று ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்லுவார். இறுதியாக நரகத்தில் ஒரு பிடி பிடிப்பான். நிறைய மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து வெளியேற்றுவான். அந்த மக்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இருக்காது, ஒரு நன்மை கூட இருக்காது. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை தவிர, இந்த தௌஹீதை தவிர, இந்த தௌஹீதிற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அனைவரையும் நரகத்திலிருந்து மீட்டு விடுவார். ஆனால் இணை வைத்து மரணித்த அந்த மனிதர்களால் அந்த நரகத்தை விட்டு வெளியேற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் இந்த இணை வைப்பு என்பது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார் சூரத்துல் லுக்மான், இது கால லுக்மான், லுக்மான் தன்னுடைய குழந்தைக்கு மகனுக்கு உபதேசம் செய்தார். எப்படிப்பட்ட உபதேசம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, லா துஷ்ரிகு பில்லாஹ், ஒரு காலம் அல்லாஹ்வுக்கு நீ இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க லதும் அதீம், அந்த ஷிர்க் என்பது எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? மிக மிக பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை நீ செய்து விடாதே என்று அந்த நேரத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை அந்த மகனுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இணை வைப்பை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட வேண்டும். நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மிகவும் மகிழ்ச்சியாக ஆடம்பர திருமணங்களை எல்லாம் அழகான முறையில் செய்து கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல், இணை வைப்பை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் இந்த தௌஹீத் நிலை பெறவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு பறவை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், ஹூது ஹூது என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை பார்த்து கவலைப்பட்ட வரலாறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் நம்ல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சுலைமான் நபியுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறான். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலும் இந்த கவலை எழ வேண்டும். மக்கள் இணை வைப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில், தர்காவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில், மையவாடியில் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து கொண்டும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹுவை அறிய வேண்டிய முறைப்படி அறியவில்லை என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நபியை அழைத்து சொல்கிறான், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் வரலாறு இருப்பதை போல கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த இணை வைப்பிற்கும் ஒரு வரலாறு உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார் தௌஹீதோடு தான். ரசூலாக முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் இணை வைப்பில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இணை வைப்பு எப்படி உருவானது என்றால் அந்த மக்கள் நல்லடியார்களை கடவுள்களாக மாற்றினார்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் சொன்ன பதிலை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அந்த மக்கள் சொன்னார்கள், நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள், அல்லாஹுவை வணங்கியவர்கள், அவர்களைத்தான் அவர்கள் கடவுளாக எடுத்தார்கள். எப்படி? அந்த மக்கள் தௌஹீதில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் ஒரு இடத்தில் தோன்றுகிறார். தோன்றிவிட்டு சொன்னான், இந்த நல்லடியார்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், இவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டாமா? இன்னும் சில காலகட்டம் தாண்டி அந்த ஷைத்தான் இடத்தில் தோன்றி சொன்னான், இவர்களை மக்கள் எல்லாம் மறந்து விட்டு இருப்பார்கள், அதனால் அவருடைய உருவத்தில் ஒரு சிலையை செய்து நீங்கள் வையுங்கள் என்று சொல்லி, அப்படித்தான் முதலாக சிலை வணக்க வழிபாடு என்பது இந்த உலகத்தில் வேறுன்றது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலாக இந்த பூமியில் அனுப்பினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே தவறைத்தான் சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடம் சென்று கையேந்துகிறார்கள், சுஜூத் செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், கந்தூரி அடிக்கிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள். நாம் சொல்கிறோம், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் அநியாயம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால் அதற்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இவர்களை நாங்கள் வணங்கவில்லை, இவர்கள் நல்லவர்கள், இவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள், பரிந்து பேசுவார்கள், அதற்காகத்தான் இந்த மக்களிடத்தில் நாங்கள் செல்கிறோம் என்று சொல்கிறார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாக அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கூட்டத்தாரை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொன்னார், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ நிராகரிக்கக்கூடிய மக்களே என்று அழைத்து பேசினானே, அந்த மக்களும் இதையே தான் செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த மக்கத்து குறைஷிகள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் ஒரு காலம் அல்லாஹ் இல்லை என்று அவர்கள் சொல்லவே இல்லை. லாத், உஸ், மனாத் போன்ற மிகப்பெரிய கடவுள்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். கௌபாவுக்குள்ளாக 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்திருந்தார்கள். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சிலையும் இருக்கிறது. இந்த சிலைகள் இந்த பூமியை படைத்தவையா என்று அவரிடத்தில் கேட்டால் அவர்கள் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். இந்த சிலைகள் தான் உங்களுக்கு உணவளிக்கிறதா என்று அவரிடத்தில் கேட்டால் இல்லை என்றுதான் சொல்வார்கள். பிறகு ஏன் அவர்கள் அந்த சிலைகளை வணங்குகிறார்கள்? இவர்கள் சொல்லக்கூடிய அதே பதில், சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 29 அத்தியாயத்துடைய 61 வசனத்தில் பேசுகிறார், وَلَئِنْ سَأَلْتُهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ لَيَقُولُنَّ اللَّهُ وَلَئِنْ سَأَلْتُهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. நபியே, நீங்கள் இந்த குறைஷிடத்தில், இந்த நிராகரிக்கக்கூடிய மக்களிடத்தில் கேளுங்கள், மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியும் படைத்தது யார் என்று அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். வஷஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் படைத்தது யார் என்று அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள், லா யகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ்தான் படைத்தான் என்று சொல்வார்கள். வலஇன் ஸஅல்தும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மலையை உங்களுக்கு பொழிய வைக்கக்கூடியவன் யார் என்று நபியே நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். வஹியா பிஹில் அர்த மின் பாதி மௌதிஹா, அந்த மலையின் மூலமாக இறந்த பூமியை உயிர் கொடுத்து எழுப்புகிறானே அவன் யார் என்று நபியை நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். அப்போதும் அவர்கள் சொல்வார்கள், லா யகூலுன் அல்லாஹ், அல்லாஹுதான் படைக்கிறான், அல்லாஹுக்குத்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த சிலைகள் எங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். இதற்காகத்தான் 300க்கும் மேற்பட்ட சிலைகளை ஹரம் ஷரீஃப்க்குள் வைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்கு வரலாறை நாம் படிக்க வேண்டும், இணை வைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த தர்கா வழிபாடு என்பது, இந்த மையவாடிக்கு சென்று கையேந்துவது என்பது எப்படிப்பட்ட ஒரு இணை வைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாய், மரணத்துடைய நேரம், ஈர துணியை வைத்து முகத்தை துடைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வே, அல்லாஹ்வே, என்னுடைய கபரை
விழா எடுக்கக்கூடிய இடமாக நீ மாற்றி விடாதே, மக்கள் வணங்கக்கூடிய இடமாக மாற்றி விடாத இறைவா என்று அந்த நாளில் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷிர்க்குகளையும் இந்த அனாச்சாரங்களையும் அனைத்தையும் அடித்து நொறுக்கி ஒழித்து எறிவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்களை அனுப்பினான். வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, குல்லி உம்மத்தின், எல்லா உம்மத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். எதற்காக தெரியுமா? அனிஅபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், தாக்கூத்துக்களை நீங்கள் வணங்கக்கூடாது. இந்த வார்த்தைக்குள் அனைத்தும் அடங்கிவிடும். தாக்கூத் என்றால் அல்லாஹுவை விட்டு வணங்கக்கூடிய அனைத்தும், மனோ இச்சை உட்பட. மனோ இச்சையும் ஒரு தாக்கூத். சொல்றாங்களா இல்லையா? எனக்கு எது சரின்னு படுதோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? என்னுடைய மனோ இச்சை எது எனக்கு சரியாக காட்டுகிறதோ அதை நான் செயல்படுத்துவேன் என்று மனிதர்கள் சொல்கிறார்களே, அது உட்பட அனைத்தும் தாக்கூத்துக்கள். இந்த தாக்கூத்துக்களை வணங்க கூடாது, அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு எல்லா நபிமார்களும், பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை தௌஹீதின் மக்களை அழைத்தார்கள். அனிஅபுதுல்லாஹ், கண்ணியத்திற்குரிய ஒன்று. இதில் மிக மிக வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த மக்கள் அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்கிறார்கள். கையில் திருமறை குர்ஆனை வைத்துக் கொண்டு, கண்ணியத்திற்குரியவரே, சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் நமக்கு தெரியும். அதில் ஆயத்துல் குர்சி என்ற அந்த சூரா நமக்கு தெரியும். இதில் நிறைய மக்கள் குர்ஆனை ஓத தெரியாத மக்களும் கூட அதை மனம் விட்டிருக்கிறார்கள். அப்படித்தானே? யாரும் மறுக்க முடியாது. அந்த ஆயத்தை தெரிந்து கொண்டே தர்காவிற்கு சென்று இணை வைக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அறிவியினர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கடவுளுடைய இறைவனுடைய தன்மையை தெல்ல தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூரா அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார், கேளுங்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? யுஹி, அவன் ஹய்யாக இருக்கிறார், அவன் மட்டுமே நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் தங்களை கடவுளாக காட்டிக்கொண்ட அனைவரும் ஒரு நாள் மரணித்து விட்டார்கள். அனைத்தும் குல்லுமன் அலைஹா, எல்லாம் அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர. அப்படிப்பட்ட இறைவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் காரணத்தை சொல்கிறான், அவன் கையும், எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு முன்னோர்களும் உங்களுக்கு பின்னோர்களும் மனிதர்களும் ஜின்களும் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்க மறுத்தாலும் அமுல்கி ஷைஹா, அல்லாஹ்வுடைய ஆட்சியில் எந்த குறையும் உங்களால் ஏற்படுத்த முடியாது. அவன்தான் அல்லாஹ், எந்த தேவையும் இல்லாதவர். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்னும் பல்வேறு செய்திகளை சொல்லி காட்டுகிறார். பூசினத் வலா நௌம், அவனை உறக்கமும் சிற்றுறக்கமும் பிடிக்காது, வலா நௌம், பேரு உறக்கமும் பிடிக்காது. இப்படி அவனுடைய தன்மைகளை எல்லாம் இந்த சூறாவில் சொல்கிறார். அதை மனனம் செய்து கொண்டு தர்பாருக்கு சென்று வழிபடுகிறார்கள் என்ற கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய அறியாமையை அகற்ற வேண்டும். அவருடைய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. மார்க்கம் தெரிந்த, தௌஹீதை தெரிந்த நம்மிடம் அந்த கடமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தௌஹீதிற்காகத்தான் நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் உடைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிக்கப்பட்டார்கள். இப்படி மிகவும் கொடுமைகள் அனுபவித்தது இந்த தௌஹீதிற்காகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சுடுமணலில் கிடத்தப்பட்டு அவருடைய நெஞ்சில் பாறாங்கல் வைக்கப்பட்டது இந்த தௌஹீதிற்காகத்தான். கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தௌஹீதிற்காகத்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாக இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த பெண்மணி, அவருடைய உயிர் நீக்கப்பட்டது, அவர் ஷஹீதாக்கப்பட்டது இந்த தௌஹீதிற்காகத்தான். முதல் ஹிஜ்ரத், தாங்கள் வாழ்ந்த இடம், தங்களுடைய வீடு, தங்களுடைய வியாபாரம், தங்களுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் துறந்து
மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கும் காரணம் இந்த தௌஹீதிற்காகத்தான். ஆனால் இந்த தௌஹீதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கருணை காட்ட வேண்டும். நமக்கு அதற்கான கல்வி ஞானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். நமக்கு தெரியும். இதற்கு முன்பாக 13 ஆண்டு காலம் அந்த மக்களிடத்தில் தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் பேசவில்லை, நோன்பை பற்றி பேசவில்லை, ஷரியத் சட்டங்களை பற்றி பேசவில்லை. 13 ஆண்டு காலம் இந்த தௌஹீதை மட்டுமே எடுத்து சொன்னார்கள். மீதி இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளில் தௌஹீதையும் சொன்னார்கள். ஷரியாவோடு, நோன்புடைய சட்டத்தோடு, தொழுகையுடைய சட்டத்தோடு இந்த தௌஹீதையும் எடுத்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த தௌஹீதை தான் சொல்கிறார்கள். காரணம், அவருடைய உள்ளத்தில் அந்த வேதனை இருக்கும். அல்லாஹ் அனைத்தையும் படைத்திருக்க அவனுக்கு இணை இருப்பிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உள்ளுணர்வு நமக்கு வேண்டும். தௌஹீத் அப்போதுதான் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பாய்ந்திருக்கிறது என்பது அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலையை நம் அனைவருக்கும் தந்தார் என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه وهو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على دين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون ما أمرهم ويفعلون ما يفعلون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷிர்க்குடைய பாரதூரமான பாவத்தை பற்றியும் தௌஹீதுடைய சிறப்பை பற்றியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 7 இடங்களில் தௌஹீத்வாதிகளை பார்த்து வாக்களிக்கிறார். அதாவது, நீங்கள் இந்த ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்து இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி சுமஸ்தகாம், அதில் உறுதியாக நிலைத்து, இந்த தௌஹீதில் உறுதியாக நிலைத்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எப்படிப்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் தருவேன் என்று வாக்களிக்கிறார். திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் 55வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறார், வஅதல்லாஹில் லதீன மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். நான் வாக்களிக்கிறேன். யாருக்கு தெரியுமா? நற்கர்மங்களை செய்த நல்லடியார்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். அவர்களுக்கு இந்த பூமியில் இதற்கு முன்பாக நல்லடியார்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததை போல உங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை நாம் தருவோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய அச்ச நிலையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைதி பெற்றதாக மாற்றி தருவோம். அது மட்டுமல்ல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை உறுதியாக நிலைக்க செய்வோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், லா யுஷ்ரிகு பிஷைஆ. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி செய்தால் எந்த ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து எல்லாம் விடுதலை என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் உங்களுடைய கையில் நாம் தர தயாராக இருக்கிறோம். நீங்கள் செய்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அவனையே வணங்க வேண்டும், அவன் மீதே முழுமையான தவக்கல் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஷிர்க்குக்கு எதிராக மக்களிடத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இன்னும் சொல்கிறார், யுர்சில ஸமாஅ அலைக்கும் மிதுராரா, வானத்திலிருந்து அருள் பாக்கியத்தை உங்களுக்கு நாம் திறந்து விடுவோம். நீங்கள் இந்த தௌஹீதில் மட்டும் உறுதியாக நிலைத்திருந்தால்,
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சாதாரணமாக நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். தௌஹீத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் 23 ஆண்டு காலத்தில் ஜசீரத்துல் அரபு என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த தௌஹீதை வைத்துத்தான். எந்த காரணமும் இல்லை. ஆயுதத்தை வைத்து அல்ல, அதிகாரத்தை வைத்து அல்ல, இந்த தௌஹீதை வைத்துத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த தௌஹீதில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 26ஆம் தேதி மஸ்ஜிதுல் சாலிஹின் பள்ளிவாசல் குறிச்சி பிரிவில் வைத்து மார்க்கம் அறிவோம் மறுமையை வெல்வோம் என்ற ஒரு கருப்பொருளை வைத்து ஒரு மார்க்க பிரச்சார நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த மார்க்க நிகழ்ச்சியில் உனைஸ் பாப்பினசேரி என்று சொல்லக்கூடிய கேரளாவை சேர்ந்த மார்க்க அறிஞர் இதே தலைப்பில், அதாவது ஷிர்க் மாபெரும் அநீதி என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மக்கள் ஒரு மிக முக்கியமான உதவி செய்ய வேண்டும். நாமெல்லாம் அதிகமாக தௌஹீதை விளங்கி இருப்போம். நாம் வருவதோடு இந்த தௌஹீதில் சரியான நம்பிக்கை இல்லாமல் இணை வைக்கக்கூடிய மக்களாக, தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்களாக, அப்படிப்பட்ட மக்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களையும் எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும். அந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி அதுதான் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய குழந்தைகள், அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கான முழு ஒத்துழைப்பையும் நீங்கள் தந்து உதவுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ரஹமத்துல்லாஹ் ஃபிர்தௌசி அவர்கள் மார்க்கம் அறிவோம் மறுமையை வெல்வோம் என்ற ஒரு தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்புற்றதாக மாற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக வரக்கூடிய நேரத்தில் ஷிர்கில் இருக்கக்கூடிய மக்களை முடிந்த அளவுக்கு அழைத்து வருவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.